இப்போ பாருங்கள், விடிய வரைக்கும் நம்ம முழிச்சிட்ருக்குறோம். காலையில் சூரிய உதயமானால் அவங்கவுங்க செயல்படுறோம். மீதி எல்லா கிரகங்களுக்குமே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி சூரியனுடைய பிம்ப ஒளிக்குத்தானே உண்டு. என்னங்க ஐயா? அதனால தான் மேசத்து உச்ச வீடுன்னு சொல்லி மேசத்தை உச்சம்னு சொல்லி சூரிய உச்சத்தை அங்கே தான் வச்சாங்க. அப்போது அந்த காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் போய் சிம்மத்தில் கொண்டு போய் சூரியனை ஆட்சி வீடுன்னு வச்சாங்க. அப்போது சூரியனில் இருந்து தான் அந்த மையப்புள்ளி உருவாகுது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சூரியனாகப்பட்டவர் பிறக்கும்போது நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கங்க ஐயா. நீங்கள் இன்றைக்கே போய் கதவை திறந்து உங்கள் பெட்டியை திறந்து பீர்வாவுக்குள்ளே உங்களுடைய ஜாதகம் இருக்குது, அந்த ஜாதகத்தை எடுத்து ஜோதிடர்கிட்டையே நீங்கள் சந்தேகம் கேட்குறக்கு முன்பு நீங்களே உங்களுடைய கர்ம பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். உங்கள் ஜாதகத்தில் இப்போ இது வரைக்கும் ராசி கட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் பாதசாரம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ராசிக்கு பாதசாரம்னு ஒன்று இருக்கும். சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, செவ்வாய் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, புதன் என்ன நட்சத்திர காலில் நிற்குது, இதெல்லாமே அந்த சாரம் இல்லாத ஜோதிடம் சோரம் போய்விடும். அதனால் அந்த சாரத்தில் நிற்கிது பார்த்தீங்களா கிரகம். அதில் இப்போ நீங்கள் உங்களுடைய ராசி கட்டத்தை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ராசி கட்டத்தில் சூரியன் என்ற நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அது எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டும். அந்த நட்சத்திரம் தான் நீங்கள் பிறக்கும்போது தாயுடைய கருவறைக்குள்ள கரு உருவான நட்சத்திரமே அதுதான். புரிஞ்சுங்களா ஐயா? பிறக்கும்போது நீங்கள் அந்த கருவுடைய நட்சத்திரம் அப்பா கருவை உருவாக்கி கர்மாவை விதைச்சது அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் தான். அந்த வீட்டுக்கு தான் இந்த ராசி கட்டத்தில் உங்களுக்கு முடக்கு உருவாகுது. புரிஞ்சுங்களா ஐயா?